சாந்தி. 14, 11, 22. உலகத்துல இல்லை, ஆனால் இந்தியாவில் 14th நவம்பர் சில்ட்ரன்ஸ் டே, சாச்சா நெஹ்ருனுடைய பர்த்டே. ஆகல நாம கூட யார், சிவபாபானுடைய குழந்தைகள். இன்னைக்கு குழந்தைகள் தினம். அதனால எல்லாருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே எப்பவுமே குழந்தைகள் தான். மீட்டே பச்சே. கேள்விகள். முதல் கேள்வி, நீங்கள் எதை நிரூபிக்க வேண்டும்? இரண்டாவது கேள்வி, மனிதர்கள் எந்த விஷயத்தை அறியவில்லை? மனிதர்கள் எந்த விஷயத்தை அறியவில்லை? மூன்றாவது, நிறைய குழந்தைகள் தங்களை நல்ல ஞானிகள் என்று நினைக்கிறார்கள், ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. இதை புரிய வைப்பதற்கு பாபா கொடுத்த உதாரணத்தை சொல்லுங்கள். நிறைய குழந்தைகள் தங்களை நல்ல ஞானிகள் என்று நினைக்கிறார்கள், ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. இதை புரிய வைப்பதற்கு பாபா கொடுத்த உதாரணத்தை சொல்லுங்கள். நாலாவது, இதுவரை இந்த விஷயம் குழந்தைகளுக்குள் வரவில்லை என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? இதுவரை இந்த விஷயம் குழந்தைகளுக்குள் வரவில்லை என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? அஞ்சாவது, பிரம்மா குமாரி யார்? பிரம்மா குமாரி யார்? ஆறாவது, குழந்தைகள் தந்தையை எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? குழந்தைகள் தந்தையை எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? ஏழாவது, எந்த சக்தியின் மூலம் அசம்பவத்தையும் சம்பவமாக்க முடியும்? எந்த சக்தியின் மூலம் அசம்பவத்தையும் சம்பவமாக்க முடியும்? எட்டாவது, யார் உண்மையான சேவாதாரிகள்? யார் உண்மையான சேவாதாரிகள்? Fill up the blanks. இங்கு இருக்கும் விஷயங்கள் டேஷ். இங்கு இருக்கும் விஷயங்கள் டேஷ். ரெண்டாவது, அவர் டேஷ், இவர் டேஷ். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வது மிகவும் கஷ்டம். அவர் டேஷ், இவர் டேஷ். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வது மிகவும் கஷ்டம் அல்லது கடினம். மூன்றாவது, டேஷ் கடை ஒன்று கூட இல்லை. டேஷ் கடை ஒன்று கூட இல்லை. நான்காவது, டேஷ் அனைத்தையும் விட உயர்ந்த சக்தி. டேஷ் சக்தி அனைத்தையும் விட உயர்ந்த சக்தி. அஞ்சாவது, உலகத்தினருக்கு எது அசம்பவமோ அது டேஷ் குழந்தைகளுக்கு மிக சகஜமாக சம்பவமாகிறது. உலகத்தினருக்கு எது அசம்பவமோ அது டேஷ் குழந்தைகளுக்கு மிக சகஜமாக சம்பவமாகிறது. கேள்வி பதில் பார்ப்போமா? நீங்கள் எதை நிரூபிக்க வேண்டும்? நிறைய இருக்கு. எது எது சொன்னாலும் ரைட்டு தான். இல்லை, நிறைய இருக்கு. அவ்வளவும் இது பண்ணா 1, 2 போட்டிருக்கு. கீதையை சொன்னது ஞான கடலான பரம்பிதா பரமாத்மா. ஸ்ரீ கிருஷ்ணருடைய மகிமை வேறு, பரமாத்மாவின் மகிமை வேறு. நிரூபிக்கிறது இதெல்லாம். இந்த சகஜ ராஜயோகத்தின் படிப்பினை யார் கொடுத்தது என்பதை நிரூபிக்க வேண்டும். இன்னும் இருக்கு, நான் ஒரு 3 போட்டிருக்கேன்.
மனிதர்கள் எந்த விஷயத்தை அறியவில்லை? அம்மாவுடைய கிளாஸ்ல இருந்து கேள்வி எடுக்கல. முரளில இருந்து தான் எடுத்து. மனிதர்கள் எதை அறியவில்லை? எந்த விஷயத்தை? அதாவது ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம் பாடுறாங்க. என்று ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம் என்று பாடுகிறார்கள். ஆனால் பதித பாவனரை அறியவில்லை. பதித்த பாவனா அந்த பாட்டுல வருது, அதை அறியல். நிறைய குழந்தைகள் தங்களை நல்ல ஞானிகள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. இதை புரிய வைப்பதற்கு பாபா கொடுத்த உதாரணத்தை சொல்லுங்கள். 3வது கேள்வி. எலிக்கு ஒரு மஞ்சள் துண்டு கிடைத்ததும் நான் இந்த மளிகை கடைக்கே முதலாளி என்று நினைத்ததாம். அதுபோல் நிறைய குழந்தைகள் கொஞ்சம் ஞானம் கிடைத்தவுடனே தன்னை நல்ல ஞானி என்று நினைத்துக் கொள்கிறார்கள். 4வது, எதுவரை இந்த விஷயங்கள் குழந்தைகளுக்குள் வரவில்லையோ இதுவரை இந்த விஷயம் குழந்தைகளுக்குள் வரவில்லை என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? இதுவரை இந்த விஷயம் குழந்தைகளுக்குள் வரவில்லை என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? எது வரல இன்னும்? சுத்த அகங்காரம் இன்னும் வரல. 5வது, பிரம்மா குமாரி யார்? 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி அடை வைக்கக்கூடியவர், தந்தையினுடைய ஆஸ்தி அடை வைக்கக்கூடியவர் தான் பிரம்மா குமாரி. 6வது, குழந்தைகள் தந்தையை எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? முகமலர்ச்சியுடன். ஆடாது அசையாது ஸ்திரமாக விட்டுட்டீங்க. முகமலர்ச்சியுடன், ஆடாமல் அசையாமல் ஸ்திரமாக ஞானத்தின் போதையில் இருந்து தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். 7வது, எந்த சக்தியின் மூலம் அசம்பவத்தையும் சம்பவமாக்க முடியும்? அமைதியின் சக்தி மூலம் அசம்பவத்தையும் சம்பவமாக்க முடியும். யார் உண்மையான சேவாதாரிகள்? யார் நிமித்தமாகி புதிய உலகத்தை படைக்கக்கூடிய காரியத்தை செய்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான சேவாதாரிகள். விலப்தி பிளாங்க்ஸ். இங்கு இருக்கும் விஷயங்கள் டேஷ். இங்கு இருக்கும் விஷயங்கள் டேஷ். தனித்தன்மை வாய்ந்தது. 2 இடத்துல முரளில வந்திருக்கு. அந்த இதுல முரளிலையும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதேதான் தாரணா பாயிண்ட்ல வந்திருக்கு. இந்த விஷயங்கள் தனித்தன்மை வாய்ந்தது. 2வது, அவர் டேஷ் இவர் டேஷ். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வது மிகவும் கஷ்டம். அவர் ஞான சூரியன், இவர் குப்த அம்மா இல்லையா, மறைமுகமான அம்மா. இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வது மிகவும் கஷ்டம். 3வது, டேஷ் கடை ஒன்று கூட இல்லை. ஞானத்தின் உண்மையான கடையில உண்மையான ஞானத்தின் கடை ஒன்று கூட இல்லை. 4வது, டேஷ் சக்தி அனைத்தையும் விட உயர்ந்த சக்தி, அமைதியின் சக்தி. 5வது, உலகத்தினருக்கு எது அசம்பவமோ அது டேஷ் குழந்தைகளுக்கு மிக சகஜமாக சம்பவமாகிறது. யோகி து ஆத்மா, யோகம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு சம்பவமாகிறது. ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி. இப்போ நெக்ஸ்ட் பாபா வியாழக்கிழமை என்ன இருக்கு? பாபா மீட் இருக்கு. அந்த போன அவ்யக்த முரளியே மறந்துடக்கூடாது. அது ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் இல்லையா, ரிவைஸ் பண்ணணும், கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அதனால இன்னைக்கு
நேற்று பாபா சொன்ன அந்த முயற்சி செய்யணும். நான் மாஸ்டர், கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதராக இருக்கிறேன், நான் பூர்வீக ஆத்மாவாக இருக்கேன், ஆதி ஆத்மா, அனாதி ஆத்மா. அதை உணரணும். அதை உணர்ந்து அந்த ஸ்வரூபத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம மூலமா என்ன பாலனை உலகத்துக்கு போகணுமோ அது போகும். நாம அந்த நிலையில இருக்கணும். அப்பதான் பாபா நம்மளை யூஸ் பண்ண, அந்த காரியத்திற்கு யூஸ் பண்ண முடியும். அதனால இன்னைக்கு ஃபுல்லா இந்த பிராக்டிஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும். போகும் போதும் வரும் போதும் நான் பூர்வீக ஆத்மா. இல்லையா? பார்வை எப்படி இருக்கணும்? ஆத்மாவை பார்க்கின்ற பார்வை. கால்கள் இல்லை, ஆத்மா இருக்கிறது மேல். இல்லையா? அப்ப பூர்வீக ஆத்மா நான் பாலனை செய்யணும். அதுவும் யாருக்கு என்ன அவசியமோ அதை கொடுத்து தான் நான் என்ன பண்ணணும்? பாலனை வந்து செய்யணும். இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாலனை கொடுக்க முடியாது. பாலனை அப்படின்னு வரும்போது அது வேறுபடும். அதனால யாருக்கு என்ன தேவையோ, அந்த சக்தி தேவையோ, அந்த பாலனையை வந்து செய்யணும். அப்ப அந்த நிலையில இருந்தால் தானே பூர்வீக ஆத்மா, நான் வேறாக இருக்கிறேன். முழு மரத்தினுடைய கனெக்ஷன் வேரோடு தான் இருக்கு. என்னிடம் இருந்து என்ன போகணும் அப்படின்ற சிந்தனைகள்லயே இன்னைக்கு ஃபுல் டே இருக்கும். ஓம் சாந்தி.